யாருக்கும் ஒரு தீங்கு கூட பண்ண கிடையாது, ஆனால் எல்லாம் சேர்ந்து நான் மாட்டிட்டு முழிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் நிறைய மகர ராசி என்பது இருக்கீங்க. நீங்கள் மகர ராசியாக இருக்கீங்க, ராகு தசை நடக்குதுன்னா உங்கள் சுயஜாதத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். பிரச்சனைகள் இருக்குன்னா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு கர்மா இருக்குது, அந்த கர்மானால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, அதுலேருந்து வெளிலே வர முடியலன்னு அர்த்தம். நிறைய மகர ராசி என்பதுக்கு 7 ராசிலாம் முடிஞ்சிச்சு, ஆனாலும் சில பேர் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கண்டிப்பாக ஒரு கோளாறு இருக்குது. சுயஜாதத்தை பார்த்துக்கங்க. அதே போல் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வந்துருமானா கண்டிப்பாக வரும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்காங்க, 7ஆம் இடத்தில் புதன். இந்த மகர ராசி என்பதில் போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கையில் வாழவே கூடாது சார், இது மாதிரி ஒரு ராசி யாருக்கும் இருக்கக்கூடாது சார், ஐயோ ரொம்ப கஷ்டம், எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் மகர ராசி, படாது பாடுபட்டோம் வாழ்க்கையில், இப்படி சேர்ந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு இருந்தது. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு போராட்டம், அதுவும் தொழிலில் கடன், வம்பு, வழக்கு, பார்க்காத அவமானம் கிடையாது, பார்க்காத கோர்ட்டு கேஸ் கிடையாது, அவ்வளவுத்தையும் அனுபவித்து நீங்கள் இன்னும் ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது.